அருகம்புல் இருக்குது, கோரை இருக்குது, பார்த்தீனிய செடி இருக்குது, வெசப்பூடு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது களக்குழி அடித்தா அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்ட் வச்சு ஒன்ஸ் வந்து ஓட்டிட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட் வந்து டேக் வெயிட் ஜெரிக்கன் வெயிட் இருக்குது இல்லைங்க, அது வந்து ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி மெத்தடில் போட்டுக்குங்க. கலப்பையளவு வந்து ஹெவியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டும் வெயிட் எடுத்து மாட்டிக்கிற மாதிரி. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, டியூட் ஸ்பேரில் ஆக்ரோலக்ஸ் 50ங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃபுல்லி சீல்டு ஆக்சிலோட டயர் வந்து பெரிய டயரோட உயரமான டயரோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து லான்ச் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக 10+10 கீர் பாக்ஸோட லோ ஹைங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 ரேஞ்ச் வரும், உட்காந்துக்கு 5 ரேஞ்ச் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சட்டில் ஷிஃப்ட்டுங்க, 10 ஃபார்வேர்டு 10 ரிவர்ஸோட பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் வந்து லான்ச் ஆகிருக்கு. அந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபீல்டில் வந்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எம்பி ஃப்ளோ பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹைட்ராலிக் சென்சிங் எல்லாம் எப்படி செட் பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டியூட் ஸ்பேர் வந்து ஒரு ஜெர்மன் பிராண்டுங்க. அவங்களோட குவாலிட்டி வந்து நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஆக்சிலோட வருதுங்க, ஃபுல்லி சீல்டு ஆக்சிலோட. ஸோ இந்த ஹைட்ராலிக் செட்டிங்கோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்கிக்கிறாங்க, 2 சைடு அட்ஜஸ்டபிள். இது வந்து ஈஸி அட்ஜஸ்ட் பண்ணலாங்க. நம்ம எல்லா ரிவ்யூ வீடியோலையும் இது தான் சொல்லுவோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தா இந்த டம்மி பெட் எல்லாமே போட்டுட்டாங்க. ஃப்ரண்ட்டு பம்பரு கீழே ஹைட்ராலிக் லைனிங்க்கெல்லாம் அண்டர் கார்டு ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் நீட்டாக இருக்குது. வாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்டர் கார்டு ஒர்க் பாருங்கள். ஏன்னா இதில் 4 wheel drive ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா உள்ளதாக வச்சு வருங்க, வெளியே தெரியாது. அதனால் அண்டர் கார்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான யூசேஜுக்கு இந்த டிராக்டர் வந்து செட் ஆகுங்க. கேஜிலேருந்து சேர் ஓட்டுறதுலேருந்து பேலர்லேருந்து, ஏன்னா கீர் ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 10+10. ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். லெம்கனில் ஓப்பல் 19 லேட்டஸ்ட் மாடலுங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 395 கிலோ. மாடல் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலுங்க, ஓப்பல் 90ஈங்கிற மாடலுங்க. ஸோ 2 பாட்டம் எம்பி ஃப்ளோ ரிவர்சிபிள். இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இப்போ ரோட் ரன்னிங்லலாம் 8 வரப்போ பார்த்தீங்கன்னா மேல் ஹோல்ஸில் போடுங்க, டம்மி சென்சிங்கில் போட்டுக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சிங்கில் போட்டு ஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பெட் லைஃப் வந்து சேர்ந்து வரும். ஃபீல்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண போகிறோம். வாழை போட்டதுங்க, செவ்வாழை ஃபீல்டு. ஸோ வாழை ஃபீல்டில் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டபுள் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா தேவைக்கு தகுந்த மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அந்த லெவல் மட்டும் செட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குங்க. ஃபீல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆப்ரேட் பண்ணுற கீர்னு பார்த்தா லோ தேர்டு கீரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 1500 RPMல லோ தேர்டு கீரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வாழை சருகெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஃபீல்டு சாயில் திருப்பி மேலே வந்துடுங்க. முட்டியெல்லாம் பாருங்கள், இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முட்டி தளங்கிடும்.
ஸோ அதெல்லாம் அப்படியே மேலே வருது வருங்க. டிராக்டர் பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஆப்ஷன் பார்த்தா பின்னாடி 14 சைஸ் டயருங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா 9.5க்கு 20. டியூட் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பிராண்டுங்க. அவ்வளோ சீக்கிரம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி மேஜர் ஒர்க்கெல்லாம் எதுவும் வராதுங்க. அடுத்த சால் பிடிச்சி திருப்பி ஓட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டெப்த் இறங்கி வருங்க. இதுக்கு முன்னாடி 4 wheel driveல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ரொம்ப பெரிய டயரோட வரும், 14 சைஸ் டயரோட வருங்க. அது ஆக்ரோலக்ஸ் 50ன்னு சொல்லிட்டு. ஆனால் இது இப்போ லேட்டஸ்ட் மாடலுங்க, அது ஸ்ட்ரெயிட் ஆக்சில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு ஆக்சிலுங்க. ஆக்ரோமேக்ஸ் 50ல் தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆக்ரோலக்ஸ் 50லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லி சீல்டு ஆக்சிலோட பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து வருதுங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஆப்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் 9.5 சைஸ் அகலமான டயர் கொடுத்ததுனால பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. 2 MB ஃப்ளோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 HPக்கே போதுங்க. 50 HPயில் இந்த மாதிரி நல்ல கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட இருக்கிற டிராக்டருக்கே செட் ஆகும். ஏன்னா கீர் பாக்ஸ் வந்து இது ஹெவி ரூட்டிங்க, க்ரீப்பர் கீர் பாக்ஸ் மாதிரி ஹெவி ரூட்டிங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 15 ஃபார்வேர்டு 5 ரிவர்ஸ் அந்த மாதிரி கீர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ தேவைக்கு தகுந்த மாதிரி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஃபீல்டு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஆழ சால்டாக எடுக்குதுங்க, நல்லா டெப்த்து. வேறு எந்த இம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் 5 கலப்பையே போட்டு ஓட்டினாலும் மேலே பார்த்தீங்கன்னா மண் கலஸ்ட்டு வர மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு டெப்த்து போகாதுங்க 5 கலப்பை பொறுத்த வரைக்கும். கல்டிவேட்டரில் நீங்கள் எந்த கல்டிவேட்டர் போட்டாலும் இந்தளவுக்கு டெப்த்து போகாது. எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னா சிசல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, ஒத்த கலப்பைன்னு சொல்லுவாங்க, அதனால டெப்த்து போங்க. அதை தவிர வேறு எந்த இம்ப்ளிமெண்ட்டும் இந்தளவுக்கு டெப்த்து கொடுக்க முடியாது. ரொட்டாவேட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சு நல்ல டெப்த்து கொடுத்து ஓட்டினா அதுக்கு மேலே டெப்த்து போகாதுங்க. எம்பி ஃப்ளோ, டிஸ்க் ஃப்ளோ, ஏரோ கலப்பை, சட்டி கலப்பை, இந்த 2 கலப்பையில் வர உழவு பார்த்தீங்கன்னா வேறு எந்த கலப்பையிலையும் வராதுங்க. லேட்டஸ்ட்டாக இந்த டைப் ஆக்சில் வந்து பவல் டைப் ஆக்சில் கொடுத்ததுனால டர்னிங் ரேடியஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. மெயினாக மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும். கிளச் பிளேட் லைஃபு, கீர் பாக்ஸ் லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேரோட லைஃப் வந்து எந்த பிராண்டும் கொடுக்காதுங்க. இதில் டெக்னாலஜி வந்து அந்த மாதிரி இருக்கும். இன்ஜின் லைஃபும் அதே மாதிரி தாங்க. கூலிங் சிஸ்டம் எல்லாம் பக்காவாக இருக்கும். மெயினாக எல்லா ஏரியாலையும் ஃபோர்ஸல் லூப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. கீர் பாக்ஸாக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், எல்லா ஏரியாலையும் ஃபோர்ஸல் லூப்ளிகேஷனு. மேலே எல்லா ஏரியாலையும் ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகுங்க. அதனால் உங்களுக்கு லைஃப் வந்து போகாதுங்க அவ்வளோ சீக்கிரம். ஐம்பது ஹெச்பிலேயே 14 சைஸ் டயரோட டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க. எம்பி ஃப்ளோ ஓட்டுறதுல ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலைமாரில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஓட்டி விட்டுருணுங்க. ஓட்டி விட்றதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா குழி ஆகிறது இல்லைங்க. இது ஒரு ட்ரிக்ஸுங்க எம்பி ஃப்ளோ ஓட்டுறதுல. ஒரு 3லேருந்து 4 சுற்று மட்டும் ஓட்டி விட்டுறணும். இது ஒரு ட்ரிக்ஸுங்க ஓட்டுறதுல. ஸோ டியூட் ஸ்பேரில் நீங்கள் என்ன ஹெச்பி டிராக்டர் வச்சுருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, மெயின்டெனன்ஸ் ஒர்க் வராது. ஓரளவுக்கு வந்து எம்பி ஃப்ளோ ஓட்டுறது வந்து ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வரி தெரியாதுங்க. மண்ணை வந்து நல்லா வாரி போட்டுட்டு வரும். அதுதாங்க இதை பொறுத்த வரைக்கும் ஓட்டுறதுல ட்ரிக்ஸு. அதே மாதிரி ஓட்டுறப்போ ஓரளவுக்கு ஈரப்பதமாக ஓட்டுங்க. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு காஞ்சி போனாலும் பார்த்தீங்கன்னா இறங்காதுங்க. ஃபீல்டு பாருங்கள், வாழை சருகோடு அப்படியே கிடக்குதுங்க. ஓரளவு வாழை ஓட்டி விட்டுட்டாங்க. 2வது அளவு பார்த்தீங்கன்னா எம்பி ஃப்ளோவில் ஓட்டுறாங்க. 14 சைஸ் டயர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது.
உங்களுக்கு வந்து வீல் ஸ்லிப்பேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா வெயிட் வந்து போட்டுக்குங்க. ஃப்ரண்ட் வெயிட்டு பின்னாடி டிஸ்க் வெயிட் எல்லாம் போட்டுக்குங்க. ஸ்லிப்பேஜ் இல்லை நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இருக்கிற வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெயிட் வந்து டேக் வெயிட் ஜெரிக்கன் வெயிட் இருக்குது இல்லைங்க, அது வந்து ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி மெத்தடில் போட்டுக்குங்க. கலப்பை அளவு வந்து ஹெவியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டும் வெயிட் எடுத்து மாட்டிக்கிற மாதிரி, நார்மல் யூஸ்க்கு அப்படியே கழட்டி வச்சுக்கிற மாதிரி அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறனால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வியர் அண்ட் டியர் கம்மியாகும். இப்போ அக்ரோலாக்ஸ் 50 லேட்டஸ்ட் மாடலுங்க இந்த டிராக்டரு. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா லோ ஹைங்க. இதில் பார்த்தீங்கன்னா லோ ஹை க்ரீப்பர் ஆப்ஷன் ஆனாலும் வாங்கிக்கலாம். நான் டர்போ இன்ஜினோட வருதுங்க, 50 HP கேட்டகரி. கீர் பாக்ஸில் 5 ஸ்பீடுங்க. ரோட் ரன்னிங்கெல்லாம் நல்ல கவரேஜ் இருக்கும். 40 கிலோமீட்டருக்கு மேலே ரோட் ஸ்பீடு இருக்கும். சட்டில் ஷிஃப்ட்டுங்க. மொத்தம் 10 ஃபார்வேர்டு 10 ரிவர்ஸுங்க. ஹைட்ராலிக் STF ஓடுது. இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஹைட்ராலிக் வேலை செய்யாதுங்க, அதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸுல் லூப்ரிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஃபுல்லி சிங்க்ரோனஸ் கீர் பாக்ஸுங்க. கீரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் பழைய மாடலுக்கு இதுக்கு 4 வீலர் அனாஃபுல்லாக மாற்றிக்கிறாங்க. PTO கிளச் லிவர் வந்து லென்த்தாக கொடுத்துக்கிறாங்க. PTO ஸ்பீடுன்னு பார்த்தா 540 750ங்க. 2 ஸ்பீடு PTO. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். PTO பவர் SFC வேல்யூ எல்லாமே நீட்டாக கொடுத்துக்கிறாங்க, பக்காவாக இருக்குது. RPM செட் பண்ணுறேங்க. லோ கியரில் ஃபோர்த்து கீருங்க. லிவர் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் வைங்க. இதை வந்து ஃப்ளோட்டில் வைங்க. ஃப்ளோட்லேருந்து மேலே கண்ட்ரோல் 2 லிவரே அட்ஜஸ்ட் பண்ணாதான் ஹைட்ராலிக் சென்சிங் வந்து வேலை செய்யுங்க. ஒரு 150 RPM ட்ராப்பேஜ் இருக்குங்க. RPM ட்ராப்பேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து தனா ஆக்சிலுங்க, ஃபுல்லி சீல்டு ஆக்சிலு. பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க. சாயில் எந்தளவுக்கு ரொட்டேஷன் பண்ணுதுன்னு பாருங்கள். களை செடிகள் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஃபீல்டு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகுதுங்க. ஓட்டி போட்டு அடுத்த வெள்ளாமல் வந்து நல்ல முறையை எடுக்க முடியுங்க. பக்காவாக இருக்குது. ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பெடல் எல்லாமே சஸ்பெண்டட் பெடல் கொடுத்துருக்குறாங்க. கிளச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. டீசல் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 3.5 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் வரைக்கும் போகுங்க இந்த இம்ப்ளிமெண்ட் யூசேஜுக்கு. நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸு. லேட்டஸ்ட் இன்ஜினுங்க, இப்போ புதுசாக வந்துருக்கிற இன்ஜினு. பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குதுங்க. இப்போ ஃபீல்டு வந்து குறுக்க ஓட்டினதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழை முட்டி பார்த்தீங்கன்னா அடி நிறைய நிற்கிதுங்க. இப்படி நெட்டில் ஓட்டினா பார்த்தீங்கன்னா வாழை முட்டி வந்து நல்லா வெட்டாயிரும். ஏன்னா ஃபீல்டோட அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்படி நெட்டில் ஓட்டிட்டாங்க. என்ன தான் நெட்டில் ஓட்டினாலும் குறுக்கில் ஓட்டினாலும் ஒரு அளவு பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட்டை வச்சு ஓட்டுங்க. வருஷத்து வெள்ளாமையெல்லாம் பண்ணுவீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. இயர்லி ஒன்ஸ் அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து பக்காவாக இருக்கும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா 2 லிவரை இதில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஃப்ளோட்டில் வைக்கணும் பொசிஷன் லிவரை பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் லிவரை பார்த்தீங்கன்னா 11 பாயிண்டில் வைக்கணுங்க இந்த டிராக்டரில். ஓரளவுக்கு ஸ்பீடாக ஆப்ரேட் பண்ணாதாங்க அந்த வரி தெரியாதுங்க. இந்த ஃபீல்டில் பாருங்க வரியே தெரியல, எதுவுமே ஒரே ஈவனாக வந்திருக்கு. ஸோ ஆப்ரேட் பண்ணுறதுல இதுதாங்க ட்ரிக்ஸு. லெம்க்ரானோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ரெண்டு மணிக்கு வித்தியாசம் பாருங்கள்.
எங்கள் ஃபீல்டில் வந்து களை செடிகள் அதிகமாக இருக்குதுங்க. அருகம்புல் இருக்குது, கோரை இருக்குது, பார்த்தீனிய செடி இருக்குது, வெசப்பூடு இருக்குது. அப்படின்னா அதெல்லாம் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது களைக்கொல்லி அடித்தா அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்ட் வச்சு ஒன்ஸ் வந்து ஓட்டிட்டிங்கன்னா 75% களை வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க. ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த மழை தண்ணி வந்து ஃபீல்டை விட்டு போகாது, பூமிக்குள்ளேயே இறங்கும். வரக்கூடிய விளைச்சல் வந்து நல்லாயிருக்கும். நிலத்தடி நீர்மட்டம் வந்து அதிகமாகுங்க. ஃபீல்டு பாருங்கள் எவ்வளோ சருகோட கிடக்குதுன்னு. ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் வந்து கட்டாயம் நல்ல இம்ப்ளிமெண்ட்டுங்க. டிஸ்க் ஃப்ளோ, எம்பி ஃப்ளோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இம்ப்ளிமெண்ட்ஸுங்க. இப்போ எம்பி ஃப்ளோ, டிஸ்க் ஃப்ளோ ஓட்டுறப்ப என்ன ஆகுன்னா, சாயில் வந்து அப்படியே மேல் மண் கீழே போகுது பாருங்கள். எந்த அளவுக்கு ரொட்டேஷன் பண்ணுதுன்னு பாருங்கள். ஓரளவுக்கு ஸ்பீடாக ஓட்டினீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான செட்டிங்கில் ஒரு 5-6 கிலோமீட்டர் வேகத்தில் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வரியே தெரியாதுங்க. நல்லா மண்ணை எடுத்து போட்டுட்டு வரும். இதில் பாருங்கள் அந்த வரியே தெரியல, ஒரே ஈவனாக தெரியுது. சாயில் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொட்டேஷன் ஆகுதுன்னு. கீழே இருக்கிற முட்டியெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்னு. ஷட்டில் கியர் கொடுத்துருக்கிறதுனால ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா இருக்குதுங்க. டர்னிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட பாதி ஃபீல்டு வந்து ஓட்டியாச்சுங்க. 2 ஃபீல்டுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. சாயில பாருங்கள் எப்படி ரொட்டேஷன் பண்ணுதுன்னு. பில்லு விதை எல்லா விதையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க. சருகு எல்லாமே உள்ளே போயிடும், மக்கிருங்க. அந்த காரை சூடெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. வாழை ஃபீல்டு வந்து சூடுங்க, மேலே அந்த காரம் அதிகமாக இருக்குது. அந்த சூடெல்லாம் எதுவும் இருக்காது. ஃபீல்டை ஓட்டி போட்டு ஒரு 20 நாள் போட்டு மறுக்கா ரொட்டாவேட்டரை வச்சு ஓட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வெள்ளாமல் வரலாங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.